படுக்கிறதுக்கு இடம் இல்லாம காலுகை லேடிஸ் இந்த பக்கம் பார்த்துன்னு இருப்பாங்க, ஜென்ஸ் இந்த பக்கம் பார்த்துன்னு இருப்பாங்க. இடம் இல்லை. அரசாங்கம் எங்களை அலோஸ் பண்றாங்க. எங்களுக்கு எல்லாம் வெளியே வந்துருங்க, வெளியே வந்துருங்க, உயிருக்கு ஆபத்து, வெளியே வந்துருங்கன்னு அலோஸ் பண்றாங்க. ஆனா அதிகாரிங்க வராங்க, பாக்குறாங்க, அவங்க கடமை ஓட்டு கேட்கும் போது வந்து ஓட்ட போடுறோம், அதோட போறாங்க, திருப்பி வர மாட்டாங்க. எங்கெல்லாம் போனா எனக்கு தவறி கறி ஊந்தா போன வாட்டி வெள்ளத்துல ஒருத்தர் எங்க வீட்டு எனக்கு இறந்துட்டாரு. ஒரு வீட்டுல 9-10 பேர் பத்துன்னு இருக்கிறாங்க. 100 வருஷமா வாழ்ந்துன்னு இருக்கிறேன் இந்த இடத்துல. நாங்க குழந்தை குட்டிங்களை வச்சு எங்களால படுக்க முடியல. நைட்ல இந்த தண்ணி வந்து போனாலே பாம்பு வருது, பூச்சிங்க வருது. தண்ணியில வந்து சாப்பிட்டோம்னாக்கா அந்த தண்ணி ஏதாவது ஒரு இதுவாயிடுது. என்ன செய்யணும், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னா வந்து செய்யணும். வந்து நான் வந்துட்டேன் அப்படின்னா சொல்லக்கூடாது. கட்சிக்காரங்களும் வந்தாங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் வந்தாங்க, செஞ்சு கொடுக்குறோமான்றாங்க, திங்கக்கிழமை முடிக்கிறான்றாங்க, ஆனா வரமாட்டாங்க. கிடையாது. ஓட்டு கேட்க சொல்ல நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், உங்களுக்கு வீடு வாங்கி தரேன், அத்தை பண்றேன் இத்தை பண்றேன், சில பேர் எவ்வளவு பேர் சொல்றாங்க. ஆனா யாரும் இதுவரை செய்தவங்கள கிடையாது. எங்கெங்க போறோமோ அங்கங்க போட்டு தாங்கிறாங்க. எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி மேல, ஆனா எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அத்திப்பட்டி கிராமம் மாரி இருக்குது இந்த இடம். கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லார் வீடுமே இந்த அளவுக்கு தான் இருக்கு. இந்த வீட்லயே 5 பேர்கிட்ட வசிச்சுட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாம மழைலாம் பெஞ்சதுன்னா கழுத்தளவுல தண்ணி நிற்கும், எங்களால இங்க வசிக்கவே முடியல. எத்தனையோ பேர்கிட்ட நாங்க மனு எழுதி கொடுத்துருக்கோம், எத்தனையோ ஆட்சி மாறிடுச்சு, ஆனா எங்களோட நிலைமை மட்டும் மாறவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி பல பேரும் வந்து குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்க பேசதான் செய்யறாங்க, ஆனா இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த விதமான தீர்வுமே கிடைக்கல அப்படின்றதுதான் இங்க இருக்கிற மக்களோட குரலாவே இருக்கு. வணக்கம். வணக்கம்மா. எத்தனை வருஷமா இந்த இடத்துல போராடிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 60-70 வருஷமா அந்த இடத்துல இருக்கிறோமா. எங்க பாட்டம் காலத்துல இருந்து ஒரு 3-4 தலைமுறைக்கு நாங்க இந்த இடத்துல நாங்க வசிச்சுட்டு வரோமா. நாங்க பிறந்ததுல இருந்து போராடி இருந்தாங்க. எங்க அம்மா போராடினாங்க, இப்ப நாங்களும் போராடி இருந்தாங்க. நாங்களும் பிறந்ததுல இருந்து வீடு தரேன் வீடு தரேன் வீடு தரேன்றாங்க. வீடு குத்த பாடி இல்ல. வருஷம் நாங்களும் மழை தண்ணி வருது, வீட்டு உள்ள வருது. ஆனா அதிகாரிங்க வராங்க, பாக்குறாங்க, அவங்க கடமை ஓட்டு கேட்கும் போது வந்து ஓட்ட போடுறோம், அதோட போறாங்க, திருப்பி வர மாட்டாங்க. நாங்களும் பிறந்தது எங்க அம்மா கஷ்டப்பட்டாங்க, இப்ப நாங்க எங்க பிள்ளைங்களை வச்சு நாங்க கஷ்டப்படுறோம். எங்களுக்கு வந்து எனக்கு கருத்து தெரிஞ்சு எனக்கு 15 வயசுல இந்த இடத்துல வந்துக்கிறோம். இது வரைக்கும் நானும் கல்யாணம் பண்ணி பிள்ளைங்களாம் எடுத்து நானும் தலைமுறை இதே இடத்துல இருக்கிறேன். யார் வந்து எந்த இடத்துலயும் எனக்கு இந்த இடத்துக்கு விடுதலை வரல. இப்ப இந்த இடத்துல தண்ணி வந்தா உள்ள வந்துருது. நாங்க ஸ்கூலுங்களை போய் தங்குறோம், ரோட்டுங்களை போய் தங்குறோம், பிள்ளைங்க எவ்வளவு பேர் வச்சு நாங்க கஷ்டப்படுறோம். இல்ல மேடம், நாங்க வந்து 100 வருஷமா இருக்கிறோம் இந்த இடத்துல. 100 வருஷமா இருக்கிறோம். மற்ற ஜென்ரேஷனுக்கு வீடு வர மாட்டேங்குது, ரேஷன் கார்டு கொடுக்க மாட்டேன்றாங்க. இங்க வெறும் 150 வீடு தானே இருக்குது அப்படின்ட்டு சொல்லி கணக்கு காட்டுறாங்க. வெறும் 150 வீடு தான் இருக்குது அப்படின்னு கணக்கு காட்டுறாங்க. எங்க ரேஷன் கார்டுல பேர் இருக்குது எங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து நாங்க 100 வருஷம் இருக்கோம்னா அப்ப நாங்க வந்து 2 தலைமுறை எடுத்துட்டோம். 2 தலைமுறை எடுத்த அப்புறம் கூட எங்களுக்கு வந்து என்ன சொல்றாங்க, வெறும் 150 வீடு தான் நாங்க கொடுப்போம். அப்ப எங்களுக்கு குழந்தை குட்டின்னு வருது இல்ல, அது நாங்க என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த வீட்டுல பல வருஷமா நாங்க இருக்கிறோம். காத்து மழை, நாங்க வந்து சின்ன சின்ன பசங்களை இந்த இடத்துல வந்தோம். இத்தனை வருஷமா இதே இடத்துல தான் வாழ்ந்து நிக்கிறோம். மழை தண்ணி வெள்ளம் ஆறுக்கு மிஞ்சி வீட்டு உள்ள வரோம். நாங்க ஸ்கூல்ல போய் தங்கி இருக்கிறோம், எந்தெந்த இடத்துலயும் நாங்க தங்கி இருக்கிறோம். எங்க தங்கினாலும் அந்த சோத்தை தவிர வேற எதுவுமே தர மாட்டாங்க எங்களுக்கு. மேடம், எனக்கு தெரிஞ்சு 9 வயசுல இருந்து நான் இங்க இருக்கேன். எனக்கு இப்போத்துக்கு வந்து 52 வயசு ஆகுது. நான் இந்த இடத்துல ஒரே பிரச்சனை அடிக்கடி நாங்க சந்திக்கிறது மழை நீர் வெள்ளத்துல. அது ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறது எங்க ஏரியா மக்கள் ஃபுல்லாவே. இந்த ஏரியா மக்கள் ஃபுல்லா வெள்ளம் மெதிக்கிட்டோம். இந்த வெள்ளம் தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டு ஆத்துக்கு போகும்போது எங்க உயிர் எங்க கையில இருக்காது. அரசாங்கம் எங்களுக்கு செய்யறாங்க என்னன்னா, தற்காலிகமாக எங்களை பாதுகாப்பு பண்ணி அரசு ஸ்கூல் பள்ளியில எங்களை வைக்கிறாங்க. மழை நீர் முடிஞ்ச பிறகு எங்களை கூட்டு வந்து இங்க விட்டுடுறாங்க. நாங்க வைக்கிற ஒரே கோரிக்கை, எங்க மக்கள் ஆகிய எல்லாருமே வைக்கிறோம். நான் தனியா வைக்கிற கோரிக்கையும் அதுதான். இந்த இடத்துல இருந்து எங்களை மீட்டு ஒரு நல்ல அடுக்குமாடி வீட்டு எங்களுக்கு கட்டி கொடுத்து, ஒரு தண்ணி வெள்ளம் இல்லாத இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு இந்த அரசாங்கம் கொடுத்தா நாங்க ரொம்ப நன்றி அவங்களுக்கு தெரிவிப்போம். மேடம், யார் யாருக்கிட்ட எல்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க? எல்லாம் எங்கெங்க போறோமோ அங்கங்க போட்டு தாங்கிறாங்க. எங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் சரி மேல, ஆனா எந்த முயற்சியும் எடுக்க மாட்டாங்க. அத்திப்பட்டி கிராமம் மாரி இருக்குது இந்த இடம். யாரும் வந்து ஒரு பார்க்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, ஒரு எதுவுமே எந்த முயற்சியும் இல்ல. சொல்ல போனா ஒரு தண்ணி கூட பிரச்சனை தான். இங்க இருந்து அங்க போய் அடிக்க கூடாது. பாகிஸ்தான் இந்தியா மாரி இருக்குது இந்த ஏரியாலயே.
கட்டித்தரோம் ஏன்னா 3-4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னப்பா இப்போ வந்து பேசுறீங்களே, முன்ன வந்து பேசக்கூடாதான்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த முடிஞ்ச பிறகு அடுத்த ஆட்சி வருவாங்கல்ல, அடுத்த இடத்துல உட்காருவாங்கல்ல, அவங்க வந்து தருவாங்கன்னு சொல்றாங்க. இப்ப இருக்க எம்எல்ஏ கிட்ட சொல்லியிருக்கீங்களா? இன்னும் சொல்லல. இதுக்கப்புறம் சொல்லுவோம். எங்களுக்கு வந்து இப்போ ராஜ்மோகன் சார் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லி இது நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் அவங்க பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் நாங்க நடவடிக்கை அவர் எடுப்பாரு நாங்க நம்புறோம். கட்சிக்காரங்களும் வந்தாங்க, ஆபீஸ்ல இருக்கிறவங்களும் வந்தாங்க, செஞ்சு கொடுக்குறோமான்றாங்க, திங்கக்கிழமை முடிக்கிறான்றாங்க, ஆனா வரமாட்டாங்க. எல்லாம் வந்து கொடுத்துட்டோம். காலையில கூட ஒருத்தர் வந்தாரு, அவர்கிட்ட சொன்னோம். நாத்து அடிக்குது, ஒரு படுக்க முடியல, நிறைய ஓவரா கொசு ஆக்குது. அந்த தண்ணி மேலுக்கு குபு குபுன்னு மேல வருது. அது வந்தோடனே பயங்கரமா நாத்து அடிக்குது. அது மட்டும் இல்லாம அதிகாரிங்க வராங்க, அவங்க கடுமையை முச்சுன்னு போயினாக்குறாங்க. இந்த விஜய் ஆட்சியில கூட எங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைச்சா எங்களுக்கு நல்ல சந்தோஷம் தான். அவங்கவுங்க வந்து எங்களுக்கு எதுவுமே வேணாம், ஒரு வீடு படுக்கிறதுக்கு ஒரு வீடு இருந்தா போதும். ஓட்டு கேட்கற மட்டும் தான் கொடியை தூக்கின்னு வருவாங்க, இப்படி பண்ணுவாங்க, அதை பண்ணுவாங்க. இங்க இருந்து ஒரு 10 பேரை கூப்பிட்டு போவாங்க. எங்களுக்குன்னு எதுவுமே இது வரைக்கும் வந்தது இல்லை. மக்களுக்காக வந்து ஒவ்வொரு முறையும் எலெக்ஷனுக்காக அதிகாரிங்க வருவாங்க, ஓட்டு கேட்பாங்க, அதுக்கப்புறம் திரும்பியும் போயிடுவாங்க. இப்ப செய்யறோமா அப்புறம் செய்யறோமா, பள்ளத்தை பார்ப்பாங்க, தண்ணிய பார்ப்பாங்க, மக்களை பார்ப்பாங்க. மக்களோட அன்றாட தேவை புடவை, பெட்ஷீட்டு, சாப்பாடு, ஒரு பாய், ஒரு தலக்காணி, அன்றாட தேவை எங்களுக்கு கண்டிப்பா செய்வாங்க. ஆனா நிரந்தர தேவை யாருமே எங்களுக்கு செய்யல மேடம். எல்லாம் ஓய்ந்துச்சுன்னா அது எவ்வளவு பாதிப்பு சொல்லுங்க. எவ்வளவு பேர் பள்ளங்குது பாத்தீங்கல்ல அங்க. அதுக்குனால தான் நாங்க கேட்டுன்னு எத்தனை பேர் வந்தாங்களா ஆட்சியில வந்து கெழிச்சவங்க எத்தனை பேர் வரோம், அத்தனை பேர்ட்டு முறையிட்டு வரும். யாருமே முயற்சி எடுக்கல. எல்லாம் வந்து மழை வெள்ளம் எல்லாமே இருக்குது. அந்த வெள்ளத்திலே வந்து ஓட்டை கேக்குறாங்க. நாங்க நம்பி ஏமாந்து போட்டுடுறோம். இதை செய்யறோம் அதை செய்யற சொல்றாங்க, போட்டுடுறோம். அந்த ஓட்டை வாங்கி திரும்பி பார்க்க மாட்டாங்க. இல்ல விஜய் என்ன பண்ணுவாரு, அது கண்டிப்பா பண்ணுவாரு. எங்களுக்கோசம் இங்கேயே வீடு கட்டி கொடுக்கணும்னு சொல்லிதான் கோரிக்கையே. என்ன மாதிரி கஷ்டத்தெல்லாம் இங்க இருக்கும் போது சந்தித்து இருக்கீங்க? இங்க வந்து நாங்க வெள்ளத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறோம். வேலை வெட்டி இல்லாத நிறைய பேருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி வந்து கொரோனாட்ட காலகட்டத்துல ரொம்ப பாதிக்கப்பட்டோம். எங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாத 4 நாளுக்கு வரலன்றாங்கம்மா. மக்களுக்கு பாதிக்கப்படுறாங்க. கொசு கடிக்குது அப்படின்றாங்கம்மா. மழை பெஞ்சா ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இவர் வந்தாரு விஜய் முதலமைச்சரா, அவர் வந்து மக்கள் என்ன செய்வார் அது சொல்லு. ஒரு மாசத்துல முக ஸ்டாலின் ஏன் எங்களுக்கு 2000 ரூபாய் போடாது, 1000 ரூபாய் போடாது. இவர் செய்வாரா? செய்யணும். ஆனா வந்து இவங்க ஓட்டு போடுறாங்க. ஆனா வருவாரு, செய்வாரு, இவர் நல்லதை செய்வாரு. குழந்தை வச்சு நிக்கிறவங்க இவங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டு 150 வீடு தான் இருக்குதுன்னு கணக்கு காட்டுறாங்க. இங்க டிஎம்கே வந்து கணக்கு காட்டுனாங்க. ஏன்னா 150 வீடு இல்ல, ஜென்ரேஷனா வருது. அவங்க குழந்தை பக்குறாங்க, அடுத்தது புள்ள பக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன வந்துனதான் இருக்கும். நாங்க ஒரே வீட்டுல ஒரு நாள் வந்து நைட்ல வந்து வீடியோ எடுத்து பாருங்க, ஒரு வீட்டுல எத்தனை பேர் பத்துனுக்குறாங்கன்ட்டு. ஒரு வீட்டுல கிட்டத்தட்ட 8-9 பேர் பத்துனுக்குறாங்க. இடம் பத்தாம பத்துனுக்குறாங்க இந்த இடத்துல. சாவா வந்து ஜனவரி 9ஆம் மாசம் 1ஆம் மாசம் ஒஞ்சுதுமா. இது என்ன மாசம் உன்னமா அதை ரெடி பண்ணாத அப்படியே அந்த நாத்துத்துல நாங்க எப்படி சோறு ஆக்கி தோண முடியும்? குழந்தை குட்டியை வச்சிருக்கிறோம். அது வந்து உன்னமா நாங்களும் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ சொல்லிட்டோம். இன்னும் ஒருத்தர் வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பேர் செய்யறேன் நாங்க, அதுவும் இன்னும் செய்யல. நாங்க இந்த நாத்துத்துல உட்காந்து சோறு தோண முடியுமா, படுக்க முடியுமா? ரோட்ல தான் படுக்கிறோம். எல்லாமே அந்த ஒரே நாத்து அடிக்குது எங்களுக்கு. தண்ணி மழை பெஞ்சா தண்ணி வந்துடும்னா உள்ளெல்லாம் வந்துடும். அதுவும் நாங்க ரொம்ப பாதிக்கப்படுறோம். ஒண்ணு இந்த இடத்த எடுத்துட்டுனா வேற இடம்னா கொடுக்கணும், அதுவும் முயற்சி பண்ண மாட்டாங்க. நாங்க என்ன பண்றது? நாங்க ரொம்ப பயங்கரமான வெள்ளங்களை சந்திச்சிருக்கிறோம். கழிவுநீர் அகற்றுன்னு சொல்லி அந்த கழிவுநீர் சாக்கடைகள் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். 2வது வந்து புள்ள குட்டிங்கெல்லாம் வந்து வச்சுன்னு ரொம்ப மருத்துவ இதுக்கெல்லாம் வந்து ஒரு வழி இல்லாம அளவுக்கு நாங்க இருக்கிறோம். ஆனா மருத்துவ வசதியெல்லாம் இருக்கு, இருந்தாலும் அதை வந்து எடுத்து இது பண்றதுக்கு முன் வர்றதுக்கு யாருமே இல்லைங்க. எங்களுக்கு மழை பெஞ்சா வீடு ஃபுல்லா தண்ணி வந்துடுது, பொருள் எல்லாமே நாசமாயிடுது. வீடு வேணும் எங்களுக்கு, மெயின் அதுதான். எங்களுக்கு வீடு இருந்துச்சுன்னா நாங்கள் வீட்டுக்குள்ள கூட இருந்து கூட நாங்கள் எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நாங்கள் எங்களுக்கு வீடு தான் மெயின். எல்லாமே எங்களுக்கு இருக்குது. முதல்ல வந்து இங்கேருந்து எங்களுக்கு குப்பைகள் அகற்றப்படணும். தண்ணி வசதி இருக்குனால இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஒரு பம்பு போட்டு கொடுக்கணும். அது ஒரு மெயின் காரணம். இந்த இடத்த எடுத்துட்டு உங்களுக்கு எந்த இடத்துல இடம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கிட்ட இடத்துல கொடுத்தா கூட எங்களுக்கு நல்லதுதான். இடத்த மாத்தி தரேனே சொல்லவே இல்லையா உங்ககிட்ட எதுவுமே? அது சொல்லி எவ்வளவு நாள் ஆயிடுச்சு, 10 வருஷம் 5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு தரேன்னு சொல்லி. அதுல இருந்து இன்னமும் தராதுக்குறாங்க. இன்னும் ஒரு வாட்டி வந்து எழுதின்னு போனாங்க, அவ்வளவுதான். அதோட இன்னும் வரவே இல்லை. அது இல்லாத மாதிரி எங்க வேலை வாய்ப்புங்க வந்து வீடு தூக்கி தரக்கூடாது. எங்களுக்கு ரொம்ப லாங்ல வேண்டாம், ரொம்ப கிட்ட தான் வேணும். ஏன்னா எங்களுக்கு வந்து அங்கிருந்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப, ஒரு நாளைக்கு போயிட்டு வரணும்னா 200 ரூபாய் 300 ரூபாய் ஆகும்.
அது வந்து எங்களுக்கு மிச்சப்படுத்தணும்ல, அதனால எங்களுக்கு எங்களுக்கு வீடு இங்கேயே வேணும் எங்களுக்கு. எங்களுக்கு வந்து வீடே கொடுத்தாலும் சரி இங்கேயே எங்களுக்கு கட்டி கொடுங்க, இல்லைன்னா பக்கத்துல கொடுங்க. ஏன்னா அவ்வளவு இந்த பெரும்பாக கிரும்பகெல்லாம் அங்கெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களை லாங்கெல்லாம் அமுச்சு விட்டா அதுவே எங்களுக்கு வறுமையாயிடும். அந்த வறுமையை எங்களால இது பண்ண முடியாது. அந்த லாங்குல இங்க இருந்து பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி அந்த மாதிரி சொல்றாங்க, அங்கெல்லாம் கட்டிக்குவோம். இங்கே நாங்க இடம் காட்டுறோம், நாங்களே காட்டுறோம் இடத்த. இதெல்லாம் கவர்மெண்ட் இடம் நிறைய காலியாகுது, நாங்களே காட்டுறோம். எங்களால வந்து அங்கிருந்து 2 ஹவர் டிராவல் பண்ணி நாங்க 7 மணிக்கு காலையில ஏஞ்சி வேலைக்கு போறவங்க, காலையில ஏஞ்சி 7 மணிக்கு வந்து எங்களால அங்கிருந்து டிராவல் பண்ணி வர முடியாது. எங்களுக்கு இங்கேயே கட்டி கொடுங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் தான் ஒரு மணி கூட நாங்க போனா குழந்தைய பார்த்துன்னு தூக்கின்னு வந்துடுறோம். ஒரு 2 மணி கூட இப்படி போனா நாங்க மார்க்கெட்ல எல்லாமே வாங்கி ஓடி வந்துடும். அது மட்டும் இல்லாம வேற எங்கன்னா எங்களுக்கு தூக்கி போட்டா ரொம்ப கஷ்டம் தான் எங்களுக்கு. இதே இடத்துல உங்களுக்கு வீடு மட்டும் கிடைச்சா போதும். ஆமா, வீடு மட்டும் கிடைச்சா போதும். ஏன்னா வந்து நாங்க ரொம்ப வருஷமா அந்த வீட்டுக்கு தான் நாங்க போறதோ. மழை காலம் வரப்போது, 6 மாசம் முடிஞ்ச பேர் மழை காலம் வருது. இப்போ நாங்க எப்போது போல அதை கஷ்டதான் பட போறோம். எங்களுக்கு எங்கன்னா கட்டி கொடுத்தாலும் சரி, கிட்ட இடம் கொடுத்தாலும் சரி, எங்களுக்கு இதே இடத்துல எங்களுக்கு முடிச்சு எங்களுக்கு கட்டி கொடுத்து எங்களுக்கு இருக்க சொன்னாலும் நாங்க இதே இடத்துல நாங்க இருப்போம். எப்படி செய்தாலும் அவரோட விருப்பம். எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது அவருடைய வழி. இது வரைக்கும் நாங்க பாதுகாப்பா இருந்தோம். இப்ப எங்களுக்கு பயமா இருக்குது. இந்த வாட்டி தண்ணியில வரத்துக்கு பயமா இருக்குது, வெளியே போக பயமா இருக்குது. ஆறு மூடி போச்சு. அதால ஆறு தண்ணி போக வழி கிடையாது. இப்ப தண்ணி வரும் போதெல்லாம் வயிற்றுல தண்ணி இல்லாத வெளியே உட்காந்து கிடக்கிறோம். எந்த நேரத்துல தண்ணி உள்ள வந்துடும், பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவஸ்தைப்பட்டுக்கிறோம். இப்ப ஆட்சிக்கு வந்துட்ட பிறகு உங்களை வந்து பார்த்தாங்களா? ஏதாவது செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது கோரிக்கை வச்சிருக்கீங்களா அவங்க கிட்ட? எல்லாமே இப்ப விஜய் கட்சியில வந்து அவர் என்ன சொன்னாருன்னா, ஏதோ நம்ம எப்படி சொல்றது, எல்லாமே நம்ம கிட்ட தானே இருக்குது. ஒரு புது ஆட்சியை நம்ம வர வச்சு பார்க்கலாம், செய்வார். அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலான்ட்டு மக்கள் எல்லாரும் போட்டுக்கிறாங்க. ஆனா எல்லாரும் எங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மனு எழுதி போட்டுனதான் இருக்கிறாங்க. அவர் நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிறாரு. இந்த அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணாலும், இல்ல இது முதல்வர் ஐயா இதுக்கு இது செய்தி போனாலும், எங்களுக்கு ஒரு முதல்வரை ஏதாச்சும் பண்ணாருன்னா அவருக்கு ரொம்ப நாங்க நன்றியை தெரிவிக்கிறோம். ஏன்னா அந்த முதல்வர் வந்து அதிகமா செஞ்சுட்டு இருக்காரு நல்லது மக்களுக்காக. எங்க ஏரியாக்காக ஒண்ணு செஞ்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றியை நாங்க தெரிவிப்போம். அவர்கிட்ட வந்து நீங்க சொல்லணும், முதலமைச்சர்கிட்ட இதெல்லாம் செய்யணும், நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னா வந்து செய்யணும். வந்து நான் வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, செய்யணும். வரைக்கும் ஆட்சியில இருந்தவங்க எல்லாம் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க? எதுவுமே பண்ணதே இல்ல. கேட்டா என்ன பண்ணுவாங்க, ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அது 1000 ரூபாயில அந்த 5 வருஷத்தை போயிட்டுருவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? பாத்ரூம் வசதிலாம் இருக்கு இப்ப, அதனால ஒன்றும் இது இல்லை, மாற்று கருத்து இல்லை பாத்ரூம் இருக்கு. ஆனா வந்து நல்லபடியா ஓரளவுக்கு அது பரவாயில்ல. ஆனா குப்பை வர்றதுக்கு தான் கொஞ்சம் குப்பைங்க தான் ரொம்ப சேர்ந்து போயிருக்கு. 2வது வந்து ஒரு சின்ன ஒரு தூரல் மழை போட விட வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடுதுமா, பயங்கரமான தண்ணி வந்துடுது. தண்ணிக்குள்ள குழந்தை குட்டியெல்லாம் வச்சுன்னு ரொம்ப மிதக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுடுது. வேற எந்த சலுகையும் கிடையாது. ஓட்டு கேட்க சொல்ல நான் இதை செய்யறேன் அதை செய்யறேன், உங்களுக்கு வீடு வாங்கி தரேன், அத்தை பண்றேன் இத்தை பண்றேன், சில பேர் எவ்வளவு பேர் சொல்றாங்க. ஆனா யாரும் இதுவரை செய்தவங்களே கிடையாது. பல வருஷமா நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டுக்கிறோம் இந்த இடத்துல. நாங்க 2 பாத்ரூம் இருக்கு. இந்த சைடுல ஒரு பாத்ரூமுக்கு அந்த சைடுல ஒரு பாத்ரூம் இருக்கு. பாத்ரூம் வசதி எல்லாம் நல்லாதான்ப்பா இருக்கு. முன்னைய நாங்க இருந்த காலத்துல எல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும். இப்ப பரவாயில்ல, நல்லா சூப்பரா தான் இருக்குது. பாத்ரூம் வசதியில குப்பை எடுக்க மாட்டாங்க, பெருக்க மாட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் முன்னெல்லாம் வந்து பெருப்பாங்க, பொம்பளைங்க வந்து பெருப்பாங்க. இப்ப யாரும் பெருக்க வர்றதில்லை. அவங்கவுங்க வீட்டாண்ட பெருக்கி அவங்கவுங்க குப்பை வைக்கிறாங்களே தவிர யாரும் பெருக்க வர மாட்டாங்க, குப்பை எடுக்க மாட்டாங்க சரியா. வந்து புடவை, பெட்ஷீட்டு, சாப்பாடு, ஒரு பாய், ஒரு தலக்காணி, அன்றாட தேவையை எங்களுக்கு கண்டிப்பா செய்வாங்க. ஆனா நிரந்தர தேவை யாருமே எங்களுக்கு செய்யல மேடம். எந்த அரசாங்கமே அதை செய்யல மேடம். எத்தனை ஆட்சி வந்தாலும் நாங்க இதே நிலைமையில தான் இந்த இடத்துல இருக்கிறோம். தண்ணி வசதி இல்லை, ஆனா தண்ணி வசதி செஞ்சு கொடுத்தாங்க அரசாங்கம். உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருச்சுன்னா எங்க குழந்தைங்களை எல்லாம் அனுப்பிச்சு வைப்பீங்க? ஏதாவது ஸ்கூலுக்கு தான் போவோம். ஸ்கூல்ல போய் இருந்துட்டு மழை தண்ணி எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் நாங்க வீட்டுக்கே வருவோம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னா வீட்டுல ஃபுல்லா சேர், காலே வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும் உள்ள சேரு. நீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொடுமையா இருக்கும் எங்களுடைய வாழ்க்கைய பாத்தீங்கன்னா. அரசாங்கம் எங்களை அலோஸ் பண்றாங்க, எங்களுக்கு எல்லாம் வெளியே வந்துருங்க, உயிருக்கு ஆபத்து, வெளியே வந்துருங்கன்னு அலோஸ் பண்றாங்க. நாங்க பெட்டி எடுக்கிறதா, துணி எடுக்கிறதா எதுவுமே பண்ண முடியாது. நான் இவ்வளவு குள்ளமா இருக்கேன், என்னை விட இவ்வளவு வளத்துல வரும் தண்ணி. ஒரு பக்கம் ஆத்து வழியா வரும், ஒரு பக்கம் ஏரியா பக்கமா வரும். நாங்க எது தப்பிச்சு ஓட முடியும் சொல்லுங்க? அந்த இதுக்கும் சின்ன ஒரு தூரல் வரும்போதே நாங்க எல்லாருமே வெளியில போயிடுவோம், அம்போன்னு வீட்டை விட்டுட்டு போயிடுவோம். அப்படி போய் ஸ்கூல்ல இருப்போம் வரதராஜபுரத்துல. அதுக்கப்புறம் சில டைம் வந்து அந்த பக்கத்துல எங்களை கூட்டி போய் கண் ஹாஸ்பிட்டல் பக்கம் வைப்பாங்க. அவங்க சொன்னதுக்கெல்லாம் செய்வோம், நாங்களே இருப்போம். ஏன்னா உயிர் பயம். அந்த நேரத்துல திருடர்கள் பயம் அதிகமா இருக்கும். சட்டு மூட்டி சாமான கூட திருட்டிட்டு போயிடுவாங்க. நாங்க எதுக்கு தான் மேடம் பயப்படுறது சொல்லுங்க? குழந்தை குட்டிங்களை வச்சுன்னு எங்களால படுக்க முடியல. நைட்ல இந்த தண்ணி வந்து போனாலே பாம்பு வருது, பூச்சிங்க வருது. தண்ணியில வந்து சாப்பிட்டோம்னாக்கா அந்த தண்ணி ஏதாவது ஒரு இதுவாயிடுது. நாங்க என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. முதல்வர்கிட்ட நீங்க என்ன கோரிக்கை வைப்பீங்க?
எங்களுக்கு கோரிக்கை என்ன முதல்வர்கிட்ட நாங்கள் வைக்கணும்னு சொல்லி சொன்னா எங்களுக்கு வீடு வேணும், அவ்வளவுதான். வேற வீடு எதுவும் இல்லையா? வீடு தான் மெயினாக வேணும். வீடு இருந்துச்சுன்னு சொன்னால் மற்றபடி நாங்கள் எல்லாமே நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக அரசாங்கத்தை எதிர்பார்க்கல. எங்களோட உழைப்பிலே நாங்கள் பார்த்துக்கோம். எங்களுக்கு மெயின் வீடு தான். யாரும் முயற்சி எடுக்கல. இப்ப விஜய் வந்துக்கிறாரு, எப்படி செய்தாலும் அவரோட இஷ்டம். எங்களுக்கு நல்ல இடமா பார்த்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க. அது என்னதான் காரணம்னு எங்களுக்கும் தெரியல. நாங்களும் பரந்தாமன் இருந்தாரு, அவர்கிட்ட நாங்க சொன்னோம். அவர் வாக்குறுதியும் கொடுத்தாரு, அந்த மாதிரி தரோங்கிறன்னு பார்த்தா ஒன்னும் இது வேலைக்கு ஆகல. நாங்க இப்ப கூட என்ன கோரிக்கைனா, எங்களுக்கு யார் வந்தாலும் என்ன கோரிக்கைனா ஒரு வீடு தான் நாங்க கேட்கறோம். மத்தபடி எதுவுமே நாங்க கேட்கல. ஏதோ ஒரு வீடு சின்னதா இருந்தா கூட எங்களுக்கு போதும். இங்கேயே கூட கட்டி கொடுங்க, கிட்ட எங்களுக்கு கொடுங்க. நாங்க மத்தபடி எதுவுமே நாங்க கேட்கல. எவ்வளவு பேருக்கு அதோ இங்க பாரிஸ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்தாங்க, இந்த எக்மோர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வீடு கொடுத்தாங்க. அவங்க கூட எங்களை போட்டிருக்கலாம். இந்த இடம் இருக்கிறதே யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய இதுவாகுது. இந்த முதல்வருக்கு ஒரு கோரிக்கை நாங்க இதை வைக்கிறோம். இந்த ஏரியா ஐயாசாமி குடிசை பகுதி, இது புதுப்பேட்டை ஐயாசாமி குடிசை பகுதி. இந்த குடிசை பகுதியும் இந்த ஐயாசாமி தெருவும் முதல்வருடைய காதுக்கும் முதல்வருடைய பார்வைக்கும் கொண்டு போனீங்கன்னா உங்க சேனலுக்கும் சரி எல்லாருக்குமே நாங்க கோடான கோடி நன்றியை தெரிவிப்போம் மேடம். மக்களாகிய நாங்க எல்லாருமே நன்றி தெரிவிப்போம். சிஎம் சார் நல்லா ஆட்சி பண்ணுவாங்க, அது எங்களுக்கு கண்டிப்பா தெரியும். எங்களுடைய கோரிக்கையை நீங்க எடுத்துன்னு போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுக்கான ஸ்டெப் அவர் எடுப்பார். நாங்க நம்புறோம். நாங்க எல்லாருமே எங்க ஏரியாவே நாங்க நம்புறோம். எங்களுக்கு மெயின் வீடு வேணும், வீடு வேணும். இது என்னோட ஒருடைய கோரிக்கை கிடையாது. எங்க ஏரியால இருக்கிற எல்லாருக்குமா நான் கோரிக்கை இதுதான். நன்றி. நன்றிப்பா.